நைட்டு போட்ட தர இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போனேன். காலை 8:30. வணக்கம் மக்களே, இன்னைக்கான நாள் விடுமுறை நாளாக தான் இருக்கும். காலையில எந்திரிச்சுன்னு 2 விஷயம் தவறாம பண்ணணும். ஒன்று காலை கடனை முடிச்சுட்டு, இன்னொன்று நல்லா தண்ணி நிறையா குடிக்கணும். இன்னைக்கு லீவுங்கிறதால நமக்கே வீட்டில் கொஞ்சம் நிறைய வேலைகள் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அடுத்த நம்ம ரெஸ்ட் எடுக்கும். அப்புறம் இன்னைக்கு நாளில் முதல் வேலையாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த வாரம் போகிற ஷர்ட்லாம் அயன் பண்ணி கொடுக்கலான்னு போயிட்டோம். நம்ம போகிற வேலையில முதல்ல நம்ம பார்த்து ஜட்ஜ் பண்ணுறது நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். அதுக்கு நம்ம முக்கியம் நீட்டாக, அதனால வாரம் தவறாமல் அயன் பண்ணி கொடுக்கறது வழக்கமானது. வீட்டில் எல்லாருமே இருக்கிறதால இன்னைக்கு ஸ்பெஷலாக மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. மதியம் கடனை ஒரு ஃபோன் கால், ரொம்ப நாளுக்கு முன்னாடி பேசின ஒரு அக்கா கால் பண்ணி வீடியோலாம் நல்லா பண்ணுறதால கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காகவே கால் பண்ணாங்க. இப்படி ஒரு உறவுகள் இருக்கிறத பார்த்துட்டு நமக்குலாம் இன்னும் மோட்டிவேட்டா இருக்கிறது நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அப்புறம் இன்னைக்கு நாளில் வரணும்னா வீட்டில் நிறைய குப்பைகள்லாம் செஞ்சு அந்த குப்பைகள்லாம் போடலாம்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நம்மள டெய்லி நல்லா க்ளீனாக வச்சுக்கிறோம். நம்ம யூஸ் பண்ற வண்டி க்ளீனாக வச்சுக்கிறோம்னு கேட்டால் கேள்விக்குறியாக தான் இருக்கு. என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். அதனால வண்டி இன்னைக்கு க்ளீன் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். வண்டி நான் எப்படி க்ளீன் பண்ணாலும் நாளைக்கே மழை வந்து கெடுத்துரும் எனக்கு தெரியும். என்ன பண்றது, வண்டி க்ளீன் பண்றது கடமை தானே. இப்பெல்லாம் என்னன்னு தெரியல, ரொம்ப வேலை செஞ்சாலே ரொம்ப சோம்பேறித்தனம் ஆயிடுது. என்ன பண்றது, வயசு கோளாறு. இப்போதைக்கு அந்த வேலையை இல்லை இது வரைக்கும். அதனால சின்ன உறக்கத்தை போகலான்னு சொல்லி முடிவு பண்ணேன். ஒரு சில மணி நேரம் நல்லா தூங்கி எந்திரிச்சேன். எல்லாம் கிடைக்காத விஷயம் இந்த தூக்கம் கிடைக்கிறப்ப நல்லா தூங்கி எந்திரிச்சிடும். அப்புறம் மாலை வேலையில நல்ல ஒரு குளியில போட்டு இந்த முடிய காய வைக்கிறதுக்கு நாப்பட்ட வேதனை இருக்கு. ஸ்ட்ராங்கா ஒரு டீயை குடிச்சதுக்கு அப்புறம் எங்க அக்கா கூட்டிட்டு வெளியே போற ஒரு வேலை இருந்தது. நாளைக்கு எங்க வீட்டுல இருந்து எல்லாரும் ஒரு ஃபங்க்ஷன் போறதால நானும் எங்க அக்காவும் டிமார்ட்ல போய் ஏதாவது கிஃப்ட் வாங்கலாம்னு சொல்லி கிளம்பிட்டோம். மூர்த்த நாளுங்கிறதால ரோடு ஃபுல்லா செம டிராஃபிக்கா இருந்தது. நாளைக்கு ஒரு வீடு குடி போறதுக்கு தான் போறாங்க. அதனால வீட்டுக்கு தேவையானதை வாங்கலாம்னு போனோம். அதனால எங்க அக்கா வீட்டுக்கு தேவையானதை பார்த்தாங்க, நான் எனக்கு தேவையானதை பார்த்தேன். இந்த டிமார்ட்ல ஒரு பிரச்சனை இருக்கு, நம்ம ஒரு பட்ஜெட்ல வாங்கலாம்னு வந்திருப்போம். இது கம்மியா இருக்கு அது கம்மியா இருக்குன்னு எல்லாத்தையும் வாங்கினதுக்கு அப்புறம் பில் கவுண்டர் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம பட்ஜெட் தாண்டி போனதுக்கு அப்புறம் நம்மள்ட்ட காசு கம்மியா இருக்குன்னு. இப்ப சொன்னது பொதுவான விஷயம் தான். நம்ம கதைக்கு வரும். கிஃப்டையும் வாங்கிட்டு 2 பேரும் வெளியே வந்துட்டோம். கிஃப்ட்டை மட்டும் தான் வாங்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நான் தான் சொன்னேன், நீ வாங்க போனதை விட அதிகமாக தான் வாங்குவோம். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு ஃபேஸில் ஒரு மசாஜை போட்டோம். அப்புறம் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மள ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுட்டு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். முயற்சிப்போம். பை பாய். அள்ளிக்கொண்ட மங்கை பேரும் என்னடி.